உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. ஏன் என்னாச்சு? நீ ஆல்பத்தை சரியா பார்க்கலையா? ஏன் பார்த்தல, அதுல என்ன இருக்கு? ஐயோ, நீ பார்த்த லட்சணம் அப்படி. ஆமா, ஆல்பத்துல என்ன பிரச்சனை? டேய், நான் பர்பிள் கலர்ல saree கட்டிருந்த போட்டோஸ் எல்லாம் அதுல இருக்குடா. ஐயோ, என்ன சொல்ற? ஆமாடா, அதுல சில போட்டோஸ்ல நான் பர்பிள் கலர் saree கட்டியிருக்கிறது நல்லா தெரியுதுடா. நல்ல வேளை இத அந்த டிரைவர் பையன் பாத்திருந்தான்னு வச்சுக்கோயே. பாத்திருந்தா நான் தான் டாக்டர் பொண்ணு கையில அடிப்படை வச்சதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கோண்டா. அப்புறம் டாக்டர் மரத்துல போது ஆக்சிடென்ட் ஆனதோ என்னாலதான்னு அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அப்புறம் மொத்த உண்மையும் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு உன் கல்யாணமே நின்னு போயிடும். ஐயோ, என்ன இப்படி திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? அப்ப என் கல்யாணம் நடக்காதா? இப்போ என்ன என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. இத பாரு, நீ வீட்லயே இரு. நான் அவங்க பின்னாடியே போய் எப்படியாவது அந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்க பாக்குறேன். ஏய், எப்படியாவது எடுத்துடு. இல்லாட்டி நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எதுவுமே பலன் இல்லாம போயிடும். சரி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நான் வரேன். ஏய், அக்கா அக்கா, ஆல்பம் எங்க? இதோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய், குடு குடு, நான் தான் முதல்ல பாக்கணும். ஏய் இரு, அவசரப்படாத, எல்லாரும் சேர்ந்து பாப்போம். அம்மா, என்னம்மா, ஆல்பம் வந்துருச்சா? வந்துருச்சுப்பா. அம்மா, ஆல்பத்தை பாருங்க. ஆல்பமா? இந்தாங்கம்மா. ஏய் ரேவதி, இங்க பாரு. இந்த போட்டோல நீ ரொம்ப அழகா இருக்க. அம்மா, இந்த போட்டோல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? ஸ்வாதி, அழகா இருக்குன்னு நீயே சொல்லிக்க கூடாது, நாங்கெல்லாம் சொல்லணும். மாமா, அவ அழகா இருக்கறத அவளும் சொல்லலாம், மத்தவங்களும் சொல்லலாம். ஓகே? கொழுந்தியாவ கிண்டலா இந்த வீட்டுல ஒன்னும் சொல்லிட கூடாதே. உடனே கும்பல் சேர்ந்துருவீங்களே அக்கா தங்கச்சிங்க எல்லாம். அம்மா, இந்த போட்டோல நீயும் அப்பாவும் ரொம்ப கியூட்டா யூத்தா தெரியுறீங்க. அப்படியா? உண்மையாவா சொல்ற? பொய் சொல்லலையே. இல்லப்பா, நிஜமாதான் சொல்றேன். நீ பொய்யாவே சொன்னாலும் கேட்கறதுக்கு நல்லா தாமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ அத்தை, ஒரு நிமிஷம் அந்த ஆல்பத்தை கொடுங்க. எதுக்கு மாப்பா? கொடுங்க அத்தை, சொல்றேன். அட்டே, மாப்பிள்ள பொண்ணு அம்சமா இருக்குதே, இல்ல சம்பா? நானு என்ன ஸ்மார்ட். ஐயா, என் பொண்டாட்டி. நீங்க எல்லாரும் ஏதோ 1-2 போட்டோல தான் அழகா இருக்கீங்க. ஆனா நான் எல்லா போட்டோலயும் சூப்பரா இருக்கேன். ஸ்வாதி, ஏன்னு சொல்லு. ஏன் மாமா? வாட் a silly girl. ஏன்னா உன் மாமே பர்த்ல இருந்தே பியூட்டி, அதனாலதான் ஒவ்வொரு போட்டோலயும் ஜம்முன்னு இருக்கேன். ஷப்பா, முடியலடா சாமி. அக்கா, இவரோட குடும்பம் நடத்துற நீ கிரேட் தான். ஏய் சில்வண்டு, என்ன வர வர உன் லொல்லு தாங்க முடியல. என்ன வாரதே உங்க எல்லாருக்கும் வேலையா போச்சுல. அம்மா, இந்த பத்திரிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கம்மா. என்னங்க பத்திரிக்கையும் வாங்கிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு ரேவதி. டிசைன் கூட ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. நல்லா செலக்ட் பண்ணிருக்கேன். இல்லம்மா, இது டிரைவர் தான் செலக்ட் பண்ணாரு. எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு தான் போகணும்.
ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிருக்கேன். எப்பவுமே உன் செலெக்ஷன் நல்லதா இருக்கு. அம்மா ஏன் டிரைவர் கூட அனுப்புனீங்கன்னு இப்பதான் தெரியுது. ஏன்பா சிலம்பம், அங்க பாரு எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசுறாங்க. நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிடு, எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏன் என்ன தப்பு? பாருங்க. கொடு. வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஏங்க இப்பதானே உங்க வீட்ல இருந்து வந்தோம், அதுக்குள்ள என்னங்க வந்துட்டீங்க? இல்ல வீட்ல ஸ்வீட் செஞ்சேன், அத உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆல்பம் பார்த்துட்டு இருந்ததுல மறந்துட்டேன், அதான் இப்ப எடுத்துட்டு வந்தேன். வாட் a sweet girl. இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. ரேவதி என்னம்மா? கொஞ்சமா கொடுங்கம்மா. அத்தை எனக்கு நிறைய கொடுங்க. டிரைவருக்கும் கொடுங்க. இந்தாப்பா இல்ல சிலம்பம். எனக்கு வேண்டாங்க. அப்ப சரி நானே சாப்பிட்டுறேன். நல்லா இருக்குல்லம்மா? என்ன டேஸ்ட்! இந்த ஸ்வீட்டை கொடுக்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? உங்களுக்கு பெரிய மனசுங்க, பெரிய மனசு. ஸ்வீட் நல்லா தான் இருக்கு. என்ன ஒண்ணு இது, நெய்ல செஞ்சதா இல்ல குரூடாயில செஞ்சதான்னு தெரியல. அப்படியே வலிக்கிட்டு போயிடுச்சுன்னா பாருங்களேன். தேங்க்ஸ். கொடுங்க. இந்தம்மா. பத்திரிக்கை அடிச்சதும் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க மேடம். நான் இதோ வந்துடுறேன். ஸ்வாதி இதை புடி. சரிம்மா. இந்த வரங்க. உட்காருங்க. அக்கா எனக்கு அசைன்மெண்ட் எழுத வேண்டியிருக்கு, நான் ரூமுக்கு போறேன். ரேவதி, நான் ஆல்பத்தை வீட்ல சரியா பார்க்கல, இப்ப கொஞ்சம் பார்க்கலாமா? என்ன இப்படி கேக்குறீங்க? வந்து உட்காந்து பாருங்க வாங்க. நம்ம போட்டோவை ஆல்பத்துல இருந்து எப்படி எடுக்கிறது? ரேவதி மட்டும்தான் இருக்கா. இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற போட்டோவை மட்டும் எடுத்துட வேண்டியதுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.